Hello everyone, welcome back to Jet to Mastery. இந்த வீடியோல நம்ம wave array எப்படி பண்றது அப்படிங்கிற ப்ராப்ளமை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Without delay, let's get into the problem description. Questionல என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு shorted array கொடுத்துட்டாங்க. அப்ப கொடுத்திருக்கிற given array is sorted. Then of distinct integer. ஒவ்வொரு இன்டிஜரும் டிஸ்டிங்க்ட்னு, அதாவது ஒவ்வொரு எலிமெண்ட்டும் வேற வேறையா தான் இருக்கும். கம்பல்சரி இட்ஸ் நாட் a unique elementங்கிறதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதை தான் நம்ம டிஸ்டிங்க்ட்னு சொல்லுவோம். Then sort the array into a wave like array in place. In other words, arrange the elements into a sequence such that, okay. So the first value greater than or equal to second value இருக்கணும். Second value less than or equal to third value இருக்கணும். Third value greater than or equal to okay. ஸோ இங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இப்போ 1 2 3 4 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 1 2 3 4 5 என்ன ஆர்டர்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. அதாவது அவங்க ஷார்ட்டட் அரே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5. ஓகே, இது என்ன ஆர்டர்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ 1 இங்க ஸ்டார்ட் ஆகுது, 2 திரும்ப இங்க ஸ்டார்ட் ஆகும், 3 இங்க ஸ்டார்ட் ஆகும், 4 இங்க ஸ்டார்ட் ஆகும், 5 இங்க ஸ்டார்ட் ஆகும். இது வந்து அப்படியே கம்ப்ளீட்டா நமக்கு இன்க்ரீசிங் ஆர்டர்ல போகுது இதோட கிராஃப். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த கிராஃபே நமக்கு வந்து இன்க்ரீசிங் ஆர்டர்ல போகுது. பட் இதை நான் எப்படி மாத்தணும்னா, அவங்க ஏ ஆஃப் 1 அப்படிங்கறதெல்லாம் எதை மென்ஷன் பண்ணிருக்காங்க? அரே ஆஃப் 1ங்கிறது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூவை தான் அரே ஆஃப் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூங்கிறது 1 1 2 3 4 5. அவங்க வந்து இண்டெக்ஸ் 0ல இருந்து எடுக்காம எதுல இருந்து எடுத்து சொல்லியிருக்காங்கன்னா 1ல இருந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க கொடுத்தது படி எழுதணும்னா அரே ஆஃப் 1 இருக்கு இல்லையா, இந்த 1 வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு அரே ஆஃப் 2 இருக்கணும். ஓகே, அடுத்து இந்த அரே ஆஃப் 2 இருக்கு இல்லையா, இது லெஸ் than ஆர் ஈக்குவல் டு அரே ஆஃப் 3 இருக்கணும். ஓகே, இந்த அரே ஆஃப் 3 இருக்கு இல்லையா, இது கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு அரே ஆஃப் 4 இருக்கணும். இந்த அரே ஆஃப் 4 இருக்கு இல்லையா, இது லெஸ் than ஆர் ஈக்குவல் டு அரே ஆஃப் 5 இருக்கணும். ஸோ இப்படி இருக்கணும்னு சொல்லி அவங்க கண்டிஷன்ல கொடுத்துட்டாங்க. 4 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 5 இந்த மாதிரி கண்டிஷன்ல கொடுத்துட்டாங்க. இந்த ஆர்டர்ல எப்படி இருக்குது? இப்போ இது ஆல்ரெடி இருக்கிற டேர்ம், இது ஆல்ரெடி இருக்கிற டேர்ம். ஸோ கிவன் டேர்ம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அரே ஆஃப் 1 இருக்கு இல்லையா, அரே ஆஃப் 1 இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு அரே ஆஃப் 2 இருக்கு. ஓகே, அரே ஆஃப் 2 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு அரே ஆஃப் 3 இருக்கு. ஓகே, அரே ஆஃப் 3 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு அரே ஆஃப் 4 இருக்கு. ஏன்னா இது இன்க்ரீசிங் ஆர்டர். அரே ஆஃப் 4 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு அரே ஆஃப் 5 இருக்கு. அப்ப எனக்கு எங்க மட்டும் சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்களேன். எனக்கு டிஃப்ரெண்டா இருக்கிற அந்த பிளேஸை மட்டும் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ எனக்கு இங்க லெஸ் தனா இருக்கு, இங்க கிரேட்டர் தனா இருக்கு. அப்ப நான் இங்க ஏதோ சம்திங் பண்ணணும். ஸோ இங்க ரெண்டும் சேம் தான். ஸோ இது பண்ண தேவையில்லை. இங்க லெஸ் தனா இருக்கு, இங்க கிரேட்டர் தனா ஈக்குவல் டு இருக்கு. அப்ப இங்க ஏதோ சம்திங் சேஞ்ச். தென் இங்க பார்த்தோம்னா இங்க லெஸ் தனா இருக்கு, இங்கே லெஸ் தனா தான் இருக்கு. ஸோ எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்ப இந்த ரெண்டு இடத்துல தான் எனக்கு சேஞ்சஸ் வருது. அப்ப நான் என்ன பண்ணலாம்? அரே ஆஃப் 1 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு அரே ஆஃப் 2 இருக்குங்கிறமா. ஆனா நமக்கு எப்படி வேணும்? அரே ஆஃப் 1 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு அரே ஆஃப் 2 இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்படிதான் எனக்கு வேணும்னு சொல்றாங்க. அப்ப நான் என்ன பண்ணிடலாம்னா, இங்க இருக்கிற வேல்யூவை இங்க ஸ்வாப் பண்ணிக்கலாமா? சோ இப்ப இந்த 1ங்கிறது இங்க பாருங்க, இதுல நான் எழுதுறேன். இப்போ 1 2 3 4 5. இப்ப இதுக்கு பதிலா நம்ம வேல்யூவா எழுதுனோம்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. சோ நான் வந்து வேல்யூவா எழுதுறேன். 1 less than or equal to 2 less than or equal to 3 less than or equal to 4 less than or equal to 5. ஓகே, ஸோ இவங்க எந்த ஆர்டர்ல கேட்கறாங்கன்னா, இங்க சம் நம்பர். ஓகேங்களா? தென் அந்த நம்பர் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு இங்க ஒரு நம்பர். ஓகேவா? ஸோ நான் வந்து அப்படியே எழுதுறேன். இந்த ஆர்டர் அப்படியே எழுதுறேன். 2 திரும்ப லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 3 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 4 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 5. இங்க எது மட்டும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க தப்பா இருக்குன்னா இந்த இடத்துல டிஃபரெண்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் எங்க ஆகுதுன்னா இந்த இடத்துலயும் டிஃபரெண்ட் ஆகுது. ஸோ இது கிவன் இன்புட். கரெக்டா? இது கிவன் இன்புட், இது என்னுடைய எக்ஸ்பெக்டட். இப்படிதான் நான் சேஞ்ச் பண்ணணும். இந்த ஃபார்மேட்ல தான் நான் சேஞ்ச் பண்ணணும். அப்ப சேஞ்ச் பண்றதுன்னா இங்க பாருங்க, 1 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 2 கிடையாது. அப்ப எது எனக்கு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 2? 2 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1 நான் சொல்லலாமா? ஆர்டர் கரெக்டா ஃபாலோ. இப்போ 1 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 2வா? இல்ல. ஏன்னா 1ங்கிறது சின்ன நம்பர். அப்ப நான் என்ன பண்ணலாம்னா, சோ இந்த ரெண்டையும் நான் ஸ்வாப் பண்ணிக்க போறேன். அப்ப ஸ்வாப் பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? இங்க பாருங்க, இப்போ 2 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1 கண்டிஷன் ட்ரூவா இருக்கு. தென் 1 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 3 இங்கேயும் கண்டிஷன் கரெக்டா இருக்கு. அவங்க கொடுத்த ஆர்டர் படி அவங்களோட எக்ஸ்பெக்டட் இதுதானே, இதுதான் அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு செகண்ட் வேல்யூ. ஆமா. செகண்ட் வேல்யூ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு தேர்ட் வேல்யூ. ஆமா. தென் தேர்ட் வேல்யூ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க, கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 4.
ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இப்படி இருக்குன்னா இந்த கண்டிஷன் ட்ரூவா? இந்த கண்டிஷன் ட்ரூ இல்ல. அப்ப நான் என்ன பண்ணணும்? திரும்ப இந்த 2 வேல்யூவை ஸ்வாப் பண்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் 1 2 ஸ்வாப் பண்ணேன். அடுத்தது 3 4 ஸ்வாப் பண்றேன். அடுத்தது என்ன பண்ணுவேன்? ஸோ இப்ப நான் ஸ்வாப் பண்ணேன்னா இதை ஸ்வாப் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? அடுத்த டெஸ்டினேஷன்ல எனக்கு ஆல்ரெடி 2 இருக்கு, கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1 தான். நெக்ஸ்ட் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் ஸ்வாப் பண்ணனா 4 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 3. 4 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 3. தென் 3 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 5. இப்போ இந்த ஆர்டர் கரெக்டா வந்துருச்சா? ஸோ நமக்கு வேணுங்கிற எக்ஸ்பெக்டட் ஆர்டர் அப்படியே வந்துருச்சுங்களா? 2 1 4 3 5 கரெக்டா இருக்கா? 2 1 4 3 5 அவுட்புட்ல என்ன கொடுத்துருக்காங்க? 2 1 4 3 5 தான். ஸோ அதாவது இப்போ என்கிட்ட ஒரு அரே இருக்குன்னா, இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ அரே என்கிட்ட இருக்கு 1 2 3 4 5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க அரேல. ஸோ அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, எனக்கு இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு, எனக்கு வேவ் ஆர்டர்ல வேணும். வேவ் ஆர்டர்லன்னா ஸோ 1 இன்க்ரீஸ் ஆகும், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கிரேட்டர் தென் இங்க இன்க்ரீஸ் ஆகும், அடுத்தது டிக்ரீஸ் ஆகும், அடுத்தது திரும்ப இன்க்ரீஸ் ஆகும், அடுத்தது திரும்ப டிக்ரீஸ் ஆகும், திரும்ப இன்க்ரீஸ் ஆகும், திரும்ப டிக்ரீஸ் ஆகும், எனக்கு வேல்யூ வேணும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இந்த கேஸ்ல எனக்கு அரே வந்து இப்படி இருக்கு, ஒவ்வொரு வேல்யூமே இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. ஸோ அவங்க வந்து ஒன்னு இன்க்ரீசிங் டிக்ரீசிங் அப்படி வேவ் ஃபார்மேட்ல கேட்டிருக்காங்க. அப்ப வேவ் ஃபார்மேட்ல கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் கிரேட்டரா இருக்கணும். 1 கிரேட்டர் than 2வா? கிடையாது. அப்ப என்ன பண்றேன்? இந்த ரெண்டையும் நான் ஸ்வாப் பண்றேன். இந்த ரெண்டையும் ஸ்வாப் பண்ணா 2 1. ஓகே, அடுத்தது பேலன்ஸ் இருக்கிற வேல்யூ அப்படியே இருக்கணும். 2 1. அடுத்தது 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு. ஸோ இந்த இடத்துல கிரேட்டர் எலமெண்ட் 2ங்கிறது பெருசு, 1ங்கிறது சின்னது. 1ங்கிறது சின்னது. இப்போ 1 விட 3யும் பெருசு தான். நான் இங்கேயே சொல்லலாம் தான். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற கண்டிஷன் படி என்னது? நமக்கு எப்படி அவுட்புட் வேணும்? அரே ஆஃப் 1 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு அரே ஆஃப் 2. ஆமா, 2ங்கிறது கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் எலிமெண்ட் அரே ஆஃப் 1 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு அரே ஆஃப் 2. அரே ஆஃப் 2 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு அரே ஆஃப் 3. இந்த கண்டிஷனும் ட்ரூ தான் இங்க. ஆனா நம்ம ஏன் இதை ஸ்வாப் பண்றோம்? இதையும் ஸ்வாப் பண்றோம். ஏன்னா இந்த இடத்துல அடுத்து பாருங்க, அடுத்து என்ன வரணும்? அடுத்தது கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டுன்னு வரணும். இங்க பாருங்க, அரே ஆஃப் 1 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு அரே ஆஃப் 2. நான் வேல்யூஸை சொல்றேன், ஓகேவா? அரே ஆஃப் 1ங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ கரெக்டா இருக்கு. அரே ஆஃப் 2 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு அரே ஆஃப் 3. ஆமா, அரே ஆஃப் 2 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு அரே ஆஃப் 3. அடுத்தது அரே ஆஃப் 3 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு அரே ஆஃப் 4. இங்க 3 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 4 கிடையாது. அப்ப இந்த இடத்துல எனக்கு சேஞ்ச் ஆகுறதுனால, கண்டிஷன் ஃபெயில் ஆகுறதுனால நான் என்ன பண்றேன்? இதை ஸ்வாப் பண்றேன். அப்போ 2 1. இப்போ இந்த 3 4 ஸ்வாப் பண்ணா எனக்கு என்னது? 4 and 3. அப்போ பேலன்ஸ் 5 இருக்கும். இப்போ நான் 5 எடுத்தேன்னா பக்கத்துல ஏதாவது ஸ்வாப் பண்றதுக்கு இருக்கா? எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு எலமெண்ட், இப்ப பாருங்க, இது ஜஸ்ட் 4 வேல்யூஸ்க்கு. இப்ப நான் வந்து ஒரு 10 வேல்யூஸ் கொடுக்குறேன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப இது இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. இது எனக்கு வேவ் ஃபார்மேட்ல வேணும்னா நான் எதையெல்லாம் ஸ்வாப் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எங்கெங்க எதை ஸ்வாப் பண்றேன்னு பார்க்கலாமா? நான் வந்து 1 எடுத்தேன்னா 1ஐயும் 2ஐயும் ஸ்வாப் பண்றேன். இந்த இண்டெக்ஸையும் இதுக்கு பக்கத்து இண்டெக்ஸையும் நான் ஸ்வாப் பண்றேன்னு வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் எனக்கு பாயிண்ட் இருக்கோ அந்த பக்கத்து இண்டெக்ஸ் எல்லாம் நான் ஸ்வாப் பண்றேன் அப்படின்னு. அப்ப இந்த ரெண்டையும் ஸ்வாப் பண்ணா 2 and 1 கரெக்டா? ஸோ 2 and 1. ஓகே, அடுத்தது நான் இங்க விட்டுட்டேன், இதை நான் ஸ்வாப் பண்றேன். ஸோ இதை நான் ஸ்வாப் பண்ணனா இதையும் இதுக்கு பக்கத்து இண்டெக்ஸை ஸ்வாப் பண்றேன்னா 4 and 3. ஓகே, அடுத்தது இங்க இண்டெக்ஸை ஸ்வாப் பண்றேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வேல்யூ என்னது? 6 and 5. ஓகே, அடுத்தது எதை ஸ்வாப் பண்ணுவேன்? இதை ஸ்வாப் பண்ணுவேன். ஸோ இதையும் இதுக்கு பக்கத்துல இருக்கிற இண்டெக்ஸ்னா 8 and 7. ஸோ நெக்ஸ்ட் நான் எதை ஸ்வாப் பண்றேன்? 9 ஸ்வாப் பண்றேன். 9 ஸ்வாப் பண்ணாலே எனக்கு என்ன ஆயிடுது? ஸோ இதையும் இதுக்கு பக்கத்துல இருக்கிற இண்டெக்ஸையும் நான் ஸ்வாப் பண்றேன். அப்போ இதையும் இதுக்கு பக்கத்துல இருக்க இண்டெக்ஸையும் ஸ்வாப் பண்ணா எனக்கு என்னது? 10 and 9. அப்ப இது எனக்கு என்ன ஆர்டர்ல இருக்குன்னு பாருங்களேன். முதல்ல 2, அடுத்தது 1, அடுத்தது 1க்கு அப்புறம் 4. ஏன்னா 2ங்கிறது கிரேட்டர் than 1, அதனால நான் இந்த 1 சின்னதா போட்டேன். 1ங்கிறது திரும்ப லெஸ் than 4, அதனால நான் என்ன போட்டேன்? இப்ப இந்த 4ங்கிறது ஹையஸ்ட் இடத்துல தான் வரணும். அடுத்தது 4 கிரேட்டர் than 3 அப்படின்னா 3 வந்து இதை விட கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் 3 லெஸ் than 6. ஆமா. நெக்ஸ்ட் 6 கிரேட்டர் than 5. ஆமா. ஸோ இது என்ன ஆர்டர்ல வருதுன்னு பாருங்களேன். எனக்கு இப்படி வேவ் ஃபார்மேட்ல வருதா? ஸோ இதுதான் என்னோட கொஸ்டின். சப்போஸ் இங்க வந்து ஒரு 7 எலிமெண்ட் தான் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம்? 1 2 3 4 5 6 1 எடுப்போம், 3 எடுப்போம், நெக்ஸ்ட் 5 எடுப்போம். ஓகே, இப்படி இருக்கு அப்படின்னா நான் எதையெல்லாம் மட்டும் ஸ்வாப் பண்ணணும்? ஸோ நான் முதல்ல 1ஐயும் பக்கத்துல இருக்கிற இண்டெக்ஸையும் ஸ்வாப் பண்ணுவேன். அடுத்தது 3ஐயும் பக்கத்துல இருக்க இண்டெக்ஸையும் ஸ்வாப் பண்ணுவேன். அடுத்தது 5ஐயும் பக்கத்துல இருக்க இண்டெக்ஸையும் ஸ்வாப் பண்ணுவேன்.
அடுத்து என்ன பண்ணுவேன், இந்த கடைசி இண்டெக்ஸ்க்கு நான் போவேனா? போக மாட்டேன். எப்பவுமே என்னுடைய இதை நான் எங்க நிறுத்திக்குவேன், இந்த இடத்துல நிறுத்திக்குவேன். இது வரைக்கும் போய் செக் பண்ணா மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கண்டிஷன். அப்போ இண்டெக்ஸ் வைஸ் எழுதணும்னா என்னது, இண்டெக்ஸ் 0 1 2 3 4 5 6. முதல்ல 0th இண்டெக்ஸையும் 1th இண்டெக்ஸையும் ஸ்வாப் பண்ணு. அடுத்து 0ல இருந்து இங்க குதிச்சிரு. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸையும் அதுக்கு அடுத்த இண்டெக்ஸையும் ஸ்வாப் பண்ணிரு. இண்டெக்ஸ் வைஸ் பார்த்தோம்னா செகண்ட் இண்டெக்ஸையும் தேர்ட் இண்டெக்ஸையும் ஸ்வாப் பண்ணு. அடுத்த செகண்ட்ல இருந்து ஃபோர்த் இண்டெக்ஸையும் ஃபிஃப்த் இண்டெக்ஸையும் ஸ்வாப் பண்ணு. நான் எப்பவுமே கடைசி இண்டெக்ஸ்க்கு போக மாட்டேன். ஏன்? ஏன்னா கடைசி இண்டெக்ஸ்க்கு போனா அதுக்கு நெக்ஸ்ட்ல இண்டெக்ஸ் எனக்கு இருக்காது. அப்ப நான் ஸ்வாப் மட்டும்தான் பண்ணணும். இப்ப ஸ்வாப் பண்றதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். பெஸ்ட் ஸ்வாப் எப்படி பண்றது அப்படின்னு. ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் ஸ்வாப் அப்படின்னு போட்டுட்டு ஸ்வாப் பண்றதுக்கு உள்ள நமக்கு வந்து அரே கொடுத்துருக்காங்க ஏ. நெக்ஸ்ட் எந்த ரெண்டு இண்டெக்ஸை ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இன்ட் ஐ இண்டெக்ஸையும் இன்ட் ஜே இண்டெக்ஸையும் ஸ்வாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணணும், இன் டெம்பரவரி ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐ, அரே ஆஃப் ஐ ஈக்குவல் டு அரே ஆஃப் ஜே, அரே ஆஃப் ஜே ஈக்குவல் டு டெம்பரவரி. அவ்வளோதாங்க. ஸோ அரே ஆஃப் ஜே ஈக்குவல் டு டெம்பரவரி. இதுதான் ஸ்வாப்பிங்கான கோடு. இப்போ இங்க என்ன பண்ணணும், நம்ம கிட்ட உள்ள ஒரு அரே இருக்கு. முதல்ல அந்த அரேவை எழுதுவோம். ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல் டு 0 ஐ லெஸ் தென் அரே டாட் லென்த் தென் ஐ பிளஸ் பிளஸ். இப்படி இருக்குன்னா நான் எந்தெந்த இண்டெக்ஸ் எல்லாம் ஸ்வாப் பண்ணணும். ஸோ எங்க ஸ்டார்ட் பண்ணி திரும்ப எவ்வளோ டைம் இன்க்ரிமெண்ட் பண்ணணும்னு பாருங்களேன். இங்க 10 அப்படின்னு இருக்குன்னா முதல்ல என்ன இண்டெக்ஸை நான் ஸ்வாப் பண்ணேன், 0th இண்டெக்ஸை ஸ்வாப் பண்ணேன். 0ல இருந்து 0வையும் 1ஐயும் ஸ்வாப் பண்ணிடுவேன். அடுத்தது நெக்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் பண்றேன், 0 1. அடுத்தது செகண்ட் இண்டெக்ஸ்ல ஸ்டார்ட் பண்றேன். செகண்டையும் அதுக்கு பக்கத்துல இருக்க இண்டெக்ஸையும் ஸ்வாப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அடுத்தது ஃபோர்த் இண்டெக்ஸை ஸ்வாப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபோர்த் இண்டெக்ஸையும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற இண்டெக்ஸையும் ஸ்வாப் பண்ணிடுவேன். அடுத்தது திரும்ப அகைன் சிக்ஸ்த் இண்டெக்ஸ்ல ஸ்டார்ட் பண்றேன். அதாவது ஈவன் இண்டெக்ஸை மட்டும் நான் கொண்டு வரேன். அப்போ அப்படி பார்க்கும்போது எனக்கு எங்க பக்கத்து இண்டெக்ஸ் இருக்காது, நான் இங்க 9th இண்டெக்ஸ்க்கு வந்தேன்னா 9க்கு 7 8 9, என்னுடைய 10th இண்டெக்ஸ் 4 5 6 7 8 9, என்னுடைய 9th இண்டெக்ஸ்ல பார்த்தோம்னா 9க்கு அப்புறம் எனக்கு இண்டெக்ஸ் இல்லை. அப்ப நான் இது வரைக்கும் மட்டும் நீ வா, ஏன்னா அப்பதான் உனக்கு பக்கத்துல உனக்கு இண்டெக்ஸ் வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். இது வரைக்கும் வந்தாலே நான் i பிளஸ் 1 தானே எடுக்கிறேன். அப்ப என்னுடைய கோடு எது வரைக்கும் இருக்கணும்னா அரே டாட் லென்த் -1 வரைக்கும். ஏன்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் போனா என்னால i பிளஸ் 1ங்கிறத ஸ்வாப் பண்ண முடியாது. அப்போ ஸ்வாப் ஃபங்க்ஷன் இப்ப கால் பண்ணுங்க. ஸ்வாப் ஆஃப் என்னது, இந்த அரேல எனக்கு i 0வா இருக்கா, முதல்ல இந்த ஐயை மட்டும் ஸ்வாப் பண்ணு. ஐயையும் i பிளஸ் 1ஐயும் ஸ்வாப் பண்ணு. இப்போ i ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் ஆகணுமா, ரெண்டா இன்க்ரிமெண்ட் ஆகணுமா, இங்க பாருங்க. ஸோ நான் முதல்ல 0 பண்றேன், அடுத்தது 2 ஸ்வாப் பண்ணு, அடுத்தது 4 ஸ்வாப் பண்ணு, அடுத்தது 6 ஸ்வாப் பண்ணு, அடுத்தது 8 ஸ்வாப் பண்ணு. 2 இன்க்ரிமெண்ட் பண்ணா போதும் ஐய. ஜஸ்ட் நம்ம கண்டிஷனே சிம்பிள். ஐய நான் 2 இன்க்ரிமெண்ட் பண்றேன். i ஈக்குவல் டு i பிளஸ் 2. அவ்வளவுதான். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? ஈஸியான கொஸ்டின் தான். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு we need to spend some time. கம்பைலேஷன் எரர். ஓகே, இந்த பாக்ஸ் நான் போடல, அதனால இப்ப ரன் பண்ணலாம். ஓகே, கம்பைலேஷன் கம்ப்ளீட்டட். சப்மிட் பண்ணி பார்த்துடலாம். 1120 டெஸ்ட் கேசஸ். ஓகேங்க, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல பிங் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட்ல ரிப்ளை பண்றேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. அன்டில் தென் பை பை, டேக் கேர்.